பொது தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலை முன்னிட்டு 2026க்கான 4 முனை போட்டிக்காக 4 கட்சி பிரதிநிதிகளை கூட்டிருக்கீங்க. ஆனா தமிழக களத்து நிலவரம் படி பாத்தீங்கன்னா, தமிழக களத்தில் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான் போட்டியே. அது தாவேகா மற்றும் திமுகவுக்கு மட்டும்தான். அதே போல பாத்தீங்கன்னா, இது ஏன் நாங்க இங்க என்ன செய்வோம்னு நீங்க கேக்குறீங்க. காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்க ஒரு சில சிறப்புலாம், பட்டுக்கு பேர் போனது கோயில் நகரம். இந்த கோயில் நகரம் என்ற இந்த காஞ்சிபுரத்தை ஊழல் நகரமா மாத்தின பெருமை மதிப்பிற்குரிய அக்கா மேயர் அவர்களே சாரும். இல்ல குற்றச்சாட்டு வேணாம். நம்ம ஏற்கனவே சொன்னது அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு வாய்ப்பு தரும், அது சரியா இருக்காது. குற்றச்சாட்டு வேணாம். குற்றச்சாட்டு வெவ்வேறு சுற்றுகள் இருக்கு, அந்த அடுத்த சுற்றுகள்ல போலாம். தமிழ்நாட்டு மக்கள், காஞ்சிபுரத்து மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் ஓட்டு போடணும், விசில் சின்னத்துக்கு ஏன் ஓட்டு போடணும், அதை பத்தி சொல்லுங்க. ஊழல் குற்றச்சாட்டு வேணாம். குற்றச்சாட்டு அடுத்த சுற்று. இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும், மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? நெறியாளர் வேண்டுகோள் படியே அமைதி. உங்க சார்பில் மேயர் இருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க வாய்ப்பு போதுமான அளவு கொடுக்கப்படும். தயவு செய்து அமைதியா இருங்க. சார் இங்க பாருங்க, இது குற்றம் சாட்டுவதற்கான சுற்று இல்ல. நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம், அது தனியா வாய்ப்பு தரும். தொண்டர்கள் அமைதியா இருக்கணும். மேடம் நீங்க கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. இல்ல நீங்க இருக்கிறீங்க, அதுக்குதான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க பேசலாம், உங்களுக்கான வாய்ப்பு தரப்படும். நான் சொல்றேன். சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்க சார்பில் பேசதான் மேயர் மேடம் இருக்காங்க, புள்ளிவரங்களோட இருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. பாருங்க, குற்றச்சாட்டு வேணா, நேரடியா உங்களுக்கு ஏன் மக்கள் வாய்ப்பு தரணும் அதை பத்தி பேசுங்க. திரு வினோத் பேசுங்க. திராவிட மாடல் அரசோட பயம் இதுல இருந்து வெளிப்படுது. வினோத் இங்க பாருங்க, உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க. உங்களுக்கு நியூஸ் தமிழ் தேர்தல் களம் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க இதை பிரச்சார களமா பயன்படுத்திக்கலாம். வினோத் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க இதை ஒரு பிரச்சார களமா பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படுது, அது கருத்துல கொள்ளுங்க.